ஒரு ஸ்டூடெண்டா, ஒரு ஆஸ்பிரண்டா இருக்கக்கூடிய உங்களுடைய மைண்டுக்குள்ள இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எந்த ஃபீல்ட ஃபோக்கஸ் பண்றீங்களோ, அந்த ஃபீல்டுல டாப்பான ஒரு பொசிஷனுக்கு போறதுக்கான ஒரு எய்ம் கண்டிப்பா இருக்கணும். ஐ ரைட்? ஸோ இப்போ இந்த செஷனை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க எல்லாமே நீட் அப்படிங்கிற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல டாப் ஸ்கோர் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் தான் எய்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட். அண்ட் அது ஈஸியெல்லாம் கிடையாது, ரொம்பவுமே டிஃபிகல்ட் டு கெட் இன் டு எய்ம்ஸ். பட் வை? ஏன் சார் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் டு கெட் அப்படி கெட் இன் சைடுங்கிற மாதிரி இருக்கு? இதுக்கான ரீசன் என்ன? வை திஸ் இஸ் ஹேப்பனிங்? அண்ட் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸை ஓகே நீட் படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு எய்ம், ஓகே எய்ம்ஸ்க்கு போற மாதிரி நீங்க எய்ம் வச்சுக்கோங்க அப்படின்னு நிறைய ஃபேக்கல்டிஸும் சரி, நிறைய மென்டார்ஸும் சரி சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படி என்னதான் இந்த எய்ம்ஸ்ல இருக்கு? ஈவன் நீங்க ஜெய் மெயின், ஜெய் அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து கேட்டீங்கன்னா ஐஐடி போகணும் சார், அவர் என்ஐடி போகணும் சார், இந்த மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் போகணும் சார். வை? ஈவன் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பிட்ஸ் பிலானி இருக்கு, ஆர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஐசர் இருக்கு, சிக்ரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏன் நம்ம போகணும்? வை? ஈவன் நீங்க இப்ப நீட் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இன்ஸ்டிடியூட் என்னன்னா எய்ம்ஸ். எய்ம்ஸ்ல அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எய்மா வச்சிருக்காங்க. வை? ஸோ இதுக்கான பதில் தான் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நான் சொல்ல போறேன். ஸோ மேக் ஷூர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் நம்ம செஷனை லைக் பண்ணாங்க மறக்காம செஷன் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல அவங்களுக்கு சஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க. சரியா? லெட்ஸ் ஸ்டார்ட். எய்ம் ஃபார் எய்ம்ஸ். ஸோ வை வி ஆர் ஓகே. ஸோ நல்லா படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களுடைய அடுத்த கெரியர் ஓகே என்ன திங்க் பண்ணுவாங்க? நல்ல இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கணும். இப்போ இன்ஜினியரிங் ஃபீல்டு இருக்கிறாங்கன்னா ஐஐடிஸ், என்ஐடிஸ் அதுன்னு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரிசர்ச் ஓரியண்டா இருக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க? சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், தென் ஐசர்ஸ் அண்ட் ட்ரிபிள் ஐடிஸ், ஐஐஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தென் ஃபாலோட் பை மெடிக்கல். ஓகே, மெடிக்கல் ஃபீல்டில் டாப்ல போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூட் எய்ம்ஸ், ஜிப்மர். ஓகே, ஏன் இந்த இன்ஸ்டிடியூட்? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரியை சொல்றேன். ஓகே, அது என்னன்னா இப்போ ரெண்டு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ரெண்டு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டு பேருமே நல்லா படிக்கிறாங்க. பட் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதே ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, என்ன டவுட்னாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா சார்ட் அவுட் பண்றாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க பட் கொஞ்சம் ஸ்லோவா போய்கிட்டு இருக்கு. ஓகே, தென் காம்படிட்டிவ் ஓரியன்டா பெருசா திங்க் பண்ணல, அவங்க பாட்டுக்கு ஒரு எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட்ல ஜஸ்ட் நீட் படிச்சுட்டு இருக்காங்க. பட் இன்னொருத்தவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்க. சரியா? தட்ஸ் இட். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் லெவல்ல தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே நீட் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேருமே எம்பிபிஎஸ் ஆகணும். இப்போ இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. இதை நம்ம மோட்டு பத்துலுன்னு வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ மோட்டு எடுத்துக்கிறீங்க. மோட்டு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி போனா எய்ம்ஸ் தான் போகணும் அப்படின்னா ரொம்ப நிறைய மார்க் வாங்கணும். ஓகே, ஸோ ரொம்ப ஹைலி டெடிக்கேட்டடா ஒர்க் பண்றாங்க, நிறைய மார்க் எடுக்கிறாங்க. ஆல் இண்டியா ரேங்க் ஒரு 100க்குள்ள இவங்க வாங்குறாங்க. மோட்டோட ரேங்க் 100க்குள்ள இருக்கு. அதே இது பத்துலோட எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? படிக்கிறாங்க, நீட் கிளியர் பண்றாங்க, 100க்குள்ள இல்லை, பட் எனிவே 2000 3000 ரேங்குக்குள்ள இருக்கு. தென் பத்துலோட கேஸ் ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. சரி, இப்போ இந்த ரெண்டு பேருமே எம்பிபிஎஸ் சீட் கண்டிப்பா கிடைச்சிடும். இவங்களுக்கு எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 100க்குள்ள இருக்கனால இவங்க எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட்டை சூஸ் பண்ணி போறாங்க. அதே பத்துல எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸே அட்மிஷன் கிடைக்கும். ஏன்னா நல்ல ரேங்க் தானே. ஓகே, ஸோ அவங்க கேட்டகரிக்கு கிடைச்சிருச்சு. ஸோ வீட்டு பக்கத்துல இவங்க போயிட்டு வராங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா எய்ம்ஸ் டெல்லி போயிட்டு வராங்க. ஓகே, ஸோ ரெண்டு பேருமே ஃபைவ் இயர்ஸ், ஐ திங்க் அப்ராக்சிமேட்டா 5 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். ஓகே, ஸோ டாக்டர்ஸ், இவங்களும் எம்பிபிஎஸ் டிகிரி, இவங்களும் எம்பிபிஎஸ் டிகிரி. பட் இவங்க படிச்சது கவர்மெண்ட்ஸ். ஓகே, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஓகே, ஸ்டேட் லெவல்ல இருக்கு. இது எய்ம்ஸ். ஸோ எய்ம்ஸ்ல எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்த மோட்டுவோட கேஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்தியாக்குள்ள மட்டும் இல்லாம இன்டர்நேஷனலா எங்க போனாலும் இவங்களால எய்ம்ஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும் போது ப்ரியாரிட்டி அதிகமா இருக்கும். ஓகே, இவங்க ரெண்டு பேருமே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபேமஸான ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஓகே போய் ஜாயின் பண்றாங்க, எம்பிபி டாக்டரா ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. போகும்போது அங்க என்ன இன்டர்வியூ எல்லாம் நடக்குது, ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஃபைன். ஓகே,
பட் எய்ம்ஸ்ல இருந்து போற ஸ்டூடெண்ட் இப்போ அங்க ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 2 பேத்துல யாருக்கு ப்ரியாரிட்டி அதிகமா இருக்கும்னா எய்ம்ஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். அண்ட் இவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஐ திங்க் இவங்களுக்கும் ஸ்கில் தான், இவங்களும் ஸ்கில்டு தான், இல்லைன்னா நான் சொல்ல. மோட்டுவும் பத்தும் 2 பேருமே சேம் ஸ்கில்ல தான் இருக்கிறாங்க. பட் 2 பேருமே ஈக்குவலா இருக்கக்கூடிய இடத்துல இன்ஸ்டிடியூட்டோட நேம் கண்டிப்பா பேசும். ஓகே, இன்ஸ்டிடியூட். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் அப்படி என்ன சார் அந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். பட் திஸ் கிளாசிஃபிகேஷன், ஓகே, திஸ் கிளாசிஃபிகேஷன் மெயின்லி பேஸ்ட் ஆன் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, அதுக்குன்னு இவங்க ரொம்ப மோசம்னா நான் சொல்ல மாட்டேன். எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சாலும் உங்களுடைய எஃபர்ட் தான் இங்க முக்கியம். பட் இப்போ நீங்க ஓகே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட சக்சஸ் ரேட்டை கம்பேர் பண்றப்போ எய்ம்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அங்க ஒரு செமஸ்டர் அந்த பையன் கிளியர் பண்ணணும்னா உயிரை கொடுத்து படிக்கணும், வேற வழி இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். நீங்க இங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸை விட எய்ம்ஸ்ல அவங்க படிக்கக்கூடிய சிலபஸ் ரொம்ப அப்டேட்டடா இருக்கும், அட்வான்ஸ்டா இருக்கும். அண்ட் அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்டிஸ் எல்லாமே ஹைலி குவாலிஃபைடா இருப்பாங்க. ஐ மீன் இங்கேயும் குவாலிஃபைடு தான், பட் இங்க மோர் அட்வான்ஸ்டா இருப்பாங்க. சரி, இந்த விஷயத்துல தான் இந்த வேரியேஷன். ஓகே, ஸோ இதை டீட்டெயிலா இன்ச் பை இன்ச்சா பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வேரியேஷனால தான் இப்போ ஆஃப்டர் த கிராஜுவேஷன் த நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமா யாருக்கு இருக்கும்னா எய்ம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். அண்ட் கம்பேர்ட் டு திஸ் பர்சன், ஓகே, பத்லோட இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் இங்க கொடுத்துருக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், தீஸ் ஆல் ஆர் எய்ம்ஸ். ஸோ இந்தியாவில் லிமிட்டட் நம்பர் ஆஃப் எய்ம்ஸ் தான் இருக்கு. ரொம்ப நம்ம ஸ்டேட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒன்று அந்த மாதிரிலாம் எய்ம்ஸ் கிடையாது. ஒவ்வொரு அப்ராக்சிமேட்டா ஃபியூ எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபியூ எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட்ல அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்பவுமே டாஸ்கான ஒரு விஷயம், ரொம்ப டாஸ்கான விஷயம். சரி, அது ஏன் சார் இங்க என்ன இந்த எய்ம்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூட்டும் சரி, என்ஐடிஸ், ஐஐடிஸ் அண்ட் ஜிப்மர், ட்ரிபிள் ஐடிஸ், ஐஐஎஸ்சி அண்ட் சிக்ரி, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூட்டுமே நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ். எஸ், என்ன சார் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்? இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு காலேஜ், மெடிக்கல் ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே நீங்கள் படிக்கிறீங்க. அதை ஒருவேளை நார்த்தில் எங்கே போறீங்க, டெல்லி போய் ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ண போறீங்க. அவங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட் பற்றி தெரியாது, நீங்கள் படித்த காலேஜை பற்றி தெரியாது. ஓகே, அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி பற்றி தெரியாது. பட் அதே இது நீங்கள் ஒரு எய்ம்ஸ்ல படித்த ஒரு ஸ்டூடெண்ட்னா அங்கே இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா எய்ம்ஸ் நேஷனல் லெவல்ல ஃபேமஸான ஒரு இன்ஸ்டிடியூட். அதே மாதிரி தான் என்ஐடிஸ், ஐஐடிஸ். ஸோ இங்கே நீங்கள் படிச்சீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே போனாலுமே உங்கள் இன்ஸ்டிடியூட்டுக்கான ஒரு பேர் இருக்கும். ஓகே, தட்ஸ் அ திங். ஓகே, இங்கே அந்த நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அது ஒரு முக்கியமான ஒரு, அதான் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ரெஸ்டீஜியஸ் அண்ட் ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூட். அந்த ப்ரெஸ்டீஜியஸ் அண்ட் ட்ரஸ்டட் எதனால கிடைக்குதுன்னா அங்க இருந்து வெளியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிட்டி அண்ட் அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலும் சரி அண்ட் ஃபெசிலிட்டிஸ்னாலும் சரி, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பேஸ்டா பார்க்கும்போது எல்லாத்துலயுமே ரொம்ப நல்லா வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் அங்க அதிகமான ஃபீயும் கிடையாது. எய்ம்ஸ், ஜிப்மர்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் when compared to our state level institutes. Okay, so then world class facilities and faculties எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய ரிசர்ச், மெடிக்கல் ஃபீல்ட்ல நிறைய ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய டாக்டர் தான் அங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்க கீழே நீங்க உட்காந்து படிக்கும்போது, அவங்கள மென்டரா வச்சு நீங்க படிக்கும்போது நிறைய விஷயத்த கத்துப்பீங்க. நாட் ஓன்லி எம்பிபிஎஸ் லெவல், ஈவன் அதுக்கு மேல இருக்கக்கூடிய லெவல்ல நீங்க படிப்பீங்க. இது ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி தானே. சரியா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஓகே அங்க இருக்கக்கூடிய கிளினிக்கல் எக்ஸ்போசர் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். தென் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன்ஸுமே அதிகமா இருக்கும். அண்ட் டோட்டலா சொல்ல போயாச்சுன்னா கிரேட் 1ல இருக்கும். ஓகே, நம்ம சொல்லுவாங்கல்ல இப்போ ஃபுட்ல கூட குவாலிட்டி 1, பெஸ்ட் குவாலிட்டி எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கல்ல, எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல அந்த ஒரு டேர்ம் இருக்கும், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா இருக்கும். ஓகே, அப்ராட்ல போய் படிச்ச ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட், சரி சார், அப்படி இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த எய்ம்ஸ் இருக்கு, இங்க நான் போய் படிக்கிறேன், படிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு மார்க் வேணும் நீட்ல? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நீட்ல நீங்க மார்க் அப்படிங்கிறது எய்ம்ஸோட கேட்டகரியிலே வராது.
ரேங்க் தான் இங்கே முக்கியம். நீங்கள் எய்ம்ஸில் படிக்கணும், அதுவும் இல்லாமல் டாப்பில் இருக்கக்கூடிய இந்த எய்ம்ஸ் டெல்லி, ஓகே, அதெல்லாம் ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ். ஸோ அந்த மாதிரி எய்ம்ஸ் டெல்லி, ஸோ அது மாதிரி ரொம்ப ஓல்டஸ்ட், ஸோ ஓல்டஸ்ட் எய்ம்ஸ் அதில் எல்லாமே போய் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக ஆல் இந்தியா ரேங்க் இருக்குல்ல, அது 100க்குள்ளே இருக்கணும், வித்தின் 100. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் டாப் லெவல் எய்ம்ஸுக்குள்ளே உங்களால் என்ட்ராக முடியும். அதுக்கடுத்து ஒரு 500க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்கள் ஜஸ்ட் மிடில் இருக்கக்கூடிய இந்த எய்ம்ஸ் ஜோத்பூர் அண்ட் புவனேஸ்வர் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். தென் 1000க்குள்ளே இருந்தீங்கன்னா போபால், ரிஷிகேஷ் இதில் ஜாயின் பண்ணலாம். அண்ட் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மதுரை அண்ட் தியோகர், ராஜ்கோட், பிலாஸ்பூர், ஸோ இங்கே இருக்கக்கூடிய எய்ம்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு 3000 to 1000 கொடுத்துருக்குறாங்க. பட் அதை விட ரொம்ப கம்மியாக தான், லைக் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஈஸியாலாம் கிடைக்காது அட்மிஷன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஒரு 4000 5000க்கு மேலே நீங்கள் வச்சுருக்கீங்க, ஓகே, உங்களோட ரேங்க் இருக்குது, யூ ஹேவ் நோ சான்ஸ். எய்ம்ஸில் அட்மிஷன் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, நல்ல ஆல் இண்டியா ரேங்க் ஒரு 20 30 எல்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது வீட்டு பக்கத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜில் நான் சேர்ந்துக்கிறேன் சார், டெல்லி எல்லாம் போய் என்னால் படிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ணுற ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். நீங்கள் கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றேன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நீங்கள் படித்ததுக்கான ஒரு ரிசல்ட் இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் அந்த ரிசல்ட்டுக்காக டெல்லி வரைக்கும் என்னால் போக முடியாதுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு யாரோட காலில் விழுந்தாச்சும் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கான ஒரு வழியை பண்ணுங்க. ஒன்ஸ் அதுக்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டீங்கன்னா ஐம் ஷுவர் அது அங்க இருந்துகிட்டே நீங்க நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க. எஸ், அங்க நீங்க இந்த மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ல போனீங்கன்னா உங்களுக்கு விஷயத்த நோட்டீஸ் பண்ணலாம். ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ், அங்க இருக்கக்கூடிய பசங்க படிக்க மட்டும் செய்ய மாட்டாங்க, ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க பேரலா. அவங்க கொஞ்சம் சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுல இருந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கு. ஈவன் நான் படிக்கும்போது கூட எனக்கு பார்ட் டைம்ல கொஞ்சம் இன்கம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அது நான் பக்கத்துல அந்த பசங்க பண்றதை பார்த்து நம்ம கத்துப்போம். எப்படியாச்சும் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டுக்குள்ள என்ட்ராக ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க என்ட்ரு ஆயிட்டீங்கன்னா எக்கானமிக்கா நீங்க வீக்கா இருந்தா கூட ஒரு 1 இயர்ல நீங்களே உங்களுக்கான ஒரு சைடு இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான வழியை கிரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த எக்கானமிக்கா வீக்கா இருக்கிறேன் அதனால நான் இந்த இன்ஸ்டியூட் போகல அப்படிங்கறத ஒரு ரீசனா வைக்காதீங்க. ஈவன் நீங்க வாங்கின ரேங்கை யாருக்கிட்ட சொன்னாலுமே எக்கானமிக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஓகே, காட் இட். ஸோ இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், க்ளோசிங் ரேங்க். ஸோ லாஸ்ட் இயரில் நீங்கள் பார்த்தி 2024 இருக்கக்கூடிய பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறேன். எய்ம்ஸ் டெல்லியோடது பார்த்தீங்கன்னா 47 க்ளோசிங் ரேங்க். ஓகே, ஆல் இந்தியா ரேங்க் 47ல் முடிஞ்சிச்சு. அதுக்கு ஈவன் 48 எடுத்திருந்தாலும் உங்களுக்கு அட்மிஷன் கிடையாது. தென் ஜோத்பூர் பார்த்தீங்கன்னா 1589. தென் மதுரை, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4500 ரேங்க்குள்ளே முடிஞ்சிச்சு. இது நான் சொல்கிறது வந்து கம்யூனிட்டி வைஸாக இருக்கக்கூடிய ரேங்க் கிடையாது, ஆல் இந்தியா ரேங்க். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி வைஸ் அப்படி கிடையாது. ஸோ ஈவன் இங்கே எல்லாமே கம்யூனிட்டி வைஸ்லாம் பார்க்காம டோட்டலாக ரேங்க் தான் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இஃப் யூஆர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான். ஓகே, ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். அண்ட் அதுலேயுமே நேஷ்னல் லெவலில் ஒரு 1000 பர்சன்ட்ஸ்குள்ளே போகணும் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஓகே, பட் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் த ஸ்டார் ஆஃப் த ஸ்கை. ஓகே, கண்டிப்பா ரொம்ப ப்ளசண்டான ஒரு ஃபீல் இருக்கும். இவன் 2 டிஜிட் ஆல் இண்டியா ரேங்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு யாராவது கேட்கும் போது நீங்க சொல்லலாம், சார் ஐ எம் ஆல் இண்டியா ரேங்க், ஸோ 31 35 ஆர் 2 3 அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப கெத்தா இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஊர்ல சில பசங்க இந்த கால் எல்லாத்தையும் தூக்கி விட்டுக்கிட்டு நான் தாண்டா கெத்து, இன்ஸ்டாகிராம்ல யாரோ பாடின பாட்டுக்கு வாயை மட்டும் அசைச்சு ரீல் போட்டுக்கிட்டு நான் தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் ரியலான கெத்து கிடையாது. ஒரு எஃபோர்ட் போடுறீங்க, நல்ல ரிசல்ட் எடுக்கிறீங்க, நேஷனல் லெவல்ல ஒரு நல்ல பொசிஷன்ல போய் நிக்கிறீங்க, நின்னுக்கிட்டு அதை கேட்கிறவங்க மத்தியில நான் இந்த ரேங்க் எடுத்திருக்கேன், இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன் அப்படி சொல்றதுக்கு பேர் தான்ப்பா கெத்து. ஓகே, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், அது ரொம்ப கிக்கா இருக்கும். ஸோ அதை முதல்ல பண்ணுங்க, எஃபோர்ட் போடுங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு இருந்தாலும் உங்களுடைய எஃபோர்ட்டுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும், பட் போக 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 பழக்கப்படுத்திக்கோங்க. சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருந்தே ஸ்ட்ராங்கா பேஸை செட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வரும்போது ரொம்ப எஃபோர்ட் போடுங்க, தப்பு இல்லை. ஓகே, அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இஃப் யூஆர் அ நீட் ரிப்பீட்டர், ஓகே, நமக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு நீட்
ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் பேட்சஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நமக்கு பேட்சோட நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு அண்ட் எங்களுடைய டீமோட நம்பர் இருக்கு. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய மாரா பேட்ச், வெற்றி பேட்ச், தளபதி பேட்ச் பத்தி அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த பேட்ச் பர்ஃபெக்டா இருக்குமோ அந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட். எஃபோர்ட் போடுங்க. எஃபோர்ட் தான் உங்களுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும். ஆல் தி பெஸ்ட் கைஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட். ஓகே, நம்ம பேட்சஸ் பத்தி தெரியணும், ஆன்லைன்ல வந்து நம்ம கிட்ட படிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா Xylem team உங்களுக்காக always here for you. So all the best for your NEET preparation. Take care of yourself. See you on another session. So don't forget to subscribe and share with your friends. Bye.